வேலுபரியின் மௌனத்தீவு தொடர் நாவல் அத்தியாயம் 21 பொறி. நண்பர்களின் தூக்கத்தை கலைக்க மனமில்லாவிட்டாலும் இனியும் தூங்குவது சாத்தியப்படாதாகையால் ஒவ்வொருவராகத் தட்டி எழுப்பினான் வேலன். எழும்பியவர்கள் ஒரு கணம் தடுமாறினாலும் தாமிருந்த சூழலை புரிந்து கொண்டு எழுந்து உட்கார்ந்து சூரிய வெளிச்சத்தில் அந்த இடத்தைச் சுற்றிப் பார்த்தனர். முந்தைய நாள் இரவில் மந்தமான ஒளியில் தென்பட்டதை விடவும் மாபெரும் தோற்றத்தில் அமைந்திருந்தது அந்த வேலி. அதில் இவர்கள் சிறு கத்தியைக் கொண்டு ஏற்படுத்தியிருந்த துளை அவர்களது தலை உட்புகும் அளவிலிருந்தாலும் அந்த வேலியுடன் ஒப்பிடுகையில் அந்த சிறிய துளை ஒரு சிறு ஊசித்துளை போலவே தோற்றமளித்தது. மேலும் நண்பர்களது நேரத்தை வீணாக்காமல் தனது முடிவைச் சொல்லிவிட வேண்டும் என்றெண்ணிய வேலன், நீங்கள் எழும்ப முதலே நான் அந்த துளையினூடாக உள்ளே பாத்திட்டன். நாங்கள் தேடி வந்தவர்களையோ அல்லது கலைத்து வந்த மர்ம மனிதனையோ காணவில்லை. பழங்குடி மக்களைத் தொடர்பு கொள்ளுவதும் ஆபத்தான காரியம். இனியும் நேரத்தை வீணாக்கி ஆபத்திலையும் மாட்டிக்கொள்ளாமல் திரும்பிப் போவோம். எனக்காக நீங்களெல்லாம் இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய உதவி என்று சற்று தளர்வும் ஏமாற்றமும் கலந்த குரலில் கூறினான். வேலன் ஏதோ குழப்பத்தில் இருக்கின்றான் என்பதை நண்பர்கள் புரிந்து கொண்டார்கள். வேலன் கூறிய எதையும் காதில் வாங்காமல் எழுந்து வேலியின் அருகே சென்ற பாரி, மறுபக்கம் என்னதான் இருக்கின்றது, எதைக் கண்டு வேலன் குழப்பமடைந்துள்ளான் என அறிய முற்பட்டான். துளையினூடாக அந்த பக்கம் நடப்பவற்றை பார்க்க முற்பட்டுக் கொண்டிருந்த பாரி, நீயா ஏதாவது உளறிக் கொண்டிருக்காத. இது ஒன்ற தனிப்பட்ட பிரச்சனை இல்லை. எல்லாரும் சம்மதித்துத்தான் இங்க வந்த நாங்கள். எல்லாத்தையும் நீயே முடிவெடுக்கிறதென்றால் நாங்கள் என்னத்துக்கு? உள்ளே என்னடா தெரியுது? ஆள் நடமாட்டம் ஏதும் இருக்கோ என்றான் வேலன். பொறுங்கோ, கொஞ்சம் சத்தம் போடாதீங்கடா என்று பாரி பதட்டமாக கூறியதும் எல்லோரும் அமைதியானார்கள். பாரியின் கண்கள் அந்த துளையினூடாக அந்த பக்கம் நடப்பவற்றை கவனித்துக் கொண்டிருந்தது. அப்போது திடீரென்று தூரத்தில் விளையாடிக் கொண்டிருந்த ஒரு சிறுவன் திரும்பித் திரும்பிப் பார்த்துக் கொண்டு வேலியை நோக்கி ஓடி வந்தான். கருமையான தேகத்தையும் காய்ந்த தோற்றத்தையும் கொண்டிருந்த அவன் 10 வயது நிரம்பியவனாக இருக்கலாம். வந்த வேகத்தில் அந்த வேலியில் மோதி விழப்போகின்றான் போலிருந்தது. ஓடி வந்தவன் அதே வேகத்தில் திடீரென்று காணாமல் போனான். கால் தடுக்கி கீழே விழுந்து விட்டான் என எண்ணும் முன்பே, ஐயோ, கால், கால் என்று கூச்சலிட்ட சத்தம் நண்பர்களை பதட்டமடையச் செய்தது. என்ன நடக்கிறதென்பதை அறியும் ஆவலுடன் எல்லோரும் கண் தெரியுமான அளவு சிறிய துளைகளை வெட்டி உள்ளே பார்க்க முயற்சித்தனர். உள்ளே நடப்பவற்றின் மீது மட்டுமே தங்கள் கவனத்தைச் செலுத்திக் கொண்டிருந்த மற்றவர்களிடம் சற்று நேரம் அமைதியாக இருந்து அந்தச் சிறுவன் என்ன சொல்கிறான் என்பதை கவனியுங்கோ என்றான் வினோதன். அவனது வார்த்தைகளின் அர்த்தம் அந்தச் சிறு அமைதியின் பின் தெளிவாகியது. அந்தச் சிறுவன் தன் வலியினூடாக இவர்களுக்கு கொடுத்த பரிசு அவனது வாயிலிருந்து புறப்பட்ட தமிழ்மொழி. பயணத்தை பாதியில் நிறுத்திக் கொள்ள முற்பட்ட வேலனுக்கு இது மீண்டும் நம்பிக்கையை அளித்த தருணமாகும். மிகுந்த ஆர்வத்துடன் வேலிக்கருகே நடந்து வந்த வேலன், கொஞ்சம் விலகு பாரி என்று கூறியபடி சிறுவனின் கதறலுக்குக் காரணம் என்ன என்பதை அறியும் நோக்கத்துடன் துளையினூடாக அப்பால் நடப்பவற்றை உற்று நோக்கினான். அங்கே ஒரு நுழைவாயிலின் ஊடாக இவர்களால் துரத்தித் தவறவிடப்பட்ட அதே மர்ம மனிதன் ஐரோப்பிய ஆடைகளில் வெளியே வருவது தெரிந்தது. அவன் இந்த புதிய உடைகளில் மிகவும் கம்பீரமாகத் தோற்றமளித்தான். தோட்ட வேலை செய்வதற்குத் தயாராக நின்ற பழங்குடியினர் கையில் வைத்திருந்த உபகரணங்களை கீழே வைத்துவிட்டு அவனை நோக்கி ஓடிச் சென்று கைகளைக் கட்டிக்கொண்டு நின்றது. அவன்தான் இவர்களது தலைவனாயிருப்பான் என்ற எண்ணத்தை வேலனுக்கு ஏற்படுத்தியது. அந்த மர்ம மனிதன் வந்த அதே நுழைவாயிலினூடாக இருவர் மேளமடித்தபடியும் அடுத்து இருவர் கொம்பு வாத்தியச் சத்தங்களுடனும் வர, தொடர்ந்து இருவர் பழைய நீண்ட துவக்குகளுடனும் வெளியே வந்து நுழைவாயிலினருகே நின்றுவிட்டனர். மாபெரும் தோற்றத்தைக் கொண்ட 7 ஆண்கள் நடந்து வர, மர்ம மனிதனால் அந்த மான் சந்தையிலிருந்து கொண்டு வரப்பட்ட புதிய ஆடைகளையும் தொப்பியையும் அணிந்தபடி திமிரான நடையுடன் அருகிலே 2 பெண்கள் சூழ தனித்துவமான ஒரு மானுடன் வெளியே வந்தான். இவர்களெல்லாம் ஐரோப்பியர்களாகத் தென்பட்டனர். அவனது வருகை தூரத்திலிருந்து பார்வையிட்டவர்களையே நடுங்கச் செய்தது. தொப்பியணிந்தவனின் கைகளில் ஒரு பெரிய துவக்கையும் நீண்ட சாட்டையையும் கண்ட நண்பர்களுக்கு இந்த மனிதன்தான் கூட்டத்தின் தலைவன் என்பது இப்போது உறுதியாகத் தெரிந்தது. இந்த ஐரோப்பியக் கூட்டம் அணிந்திருக்கும் ஆடைகளின் வகைகளைப் பார்க்கும்போது அவர்களிலும்
வெவ்வேறு அதிகார நிலைகள் இருப்பது தெளிவாகத் தெரிந்தது. உருவத்தில் சிறியவர்களான பழங்குடியினருடன் ஒப்பிட்டுப் பார்க்கும்போது இந்த வெள்ளைத் தோலுடைய மனிதர்களின் பிரமாண்டமான தோற்றம் அச்சுறுத்தல் தரக்கூடியதாகவே இருந்தது. இந்த காட்சி இங்கே ஏதோ அநியாயம் நடக்கிறது என்ற எண்ணத்தை நண்பர்களுக்குள் ஏற்படுத்தியது. இருந்தும் பொறுத்திருந்து பார்ப்பதைத் தவிர வேறு எந்த வழியும் அவர்களுக்குத் தோன்றவில்லை.